இதுதான் விவோவுடைய லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் மொபைல் X90. ஒரு பெரிய அப்கிரேட், கோ இன்ஜினியர்டு வித் Zeiss. இந்த Zeiss கூட வர்றது பெரிய அப்கிரேடா கேட்டா அதுதான் இல்ல. இதுல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமராவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு Zeissோட சப்போர்ட் இருக்கு. இமேஜ் ப்ராசஸிங்கு டெடிகேட்டடா ஒரு V2 சிப் இதுல கொடுத்துருக்காங்க. Mediatek DImensity 9200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AMOLED LED டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாம கர்வ்டு டிஸ்பிளே. IP ரேட்டிங் 64, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க அன்பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். தலைவர் திமிங்கலம் தானங்கோ. ஒரு பிளைனான பிளாக் கலர் பாக்ஸ், அதுல X90 கோ இன்ஜினியர்டு வித் Zeiss அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னாலும் பிளைனா தான் இருக்கு. நம்ம கிட்ட வந்து என்ன வேரியன்ட் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பயங்கர வெயிட்டா இருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ற மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலை ஓரமா வச்சுட்டு மற்றதையும் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் உள்ளார ஓகே நினைச்ச மாதிரியே ஒரு டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஓகே நல்லா இருக்கு. அடுத்தது வாரண்டி கார்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சின்ன பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெயிட்டா இருக்கு. 120 வாட்ஸ் கொண்டான ஒரு ஃபிளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் C to டைப் C USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்கடா இது சிம் மேஜிக் பின்ன காணான்னு பார்த்தேன். உள்ள தனியா விழுந்து கிடக்குதா இல்லை உள்ள இப்படிதான் வச்சிருக்காங்களான்னு தெரியல. மொபைலோட டிசைனை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் கீ கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம்ல வந்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு USB-C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வழக்கம் போல விவோல எதுவுமே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ்லி இதில் IR பிளாஸ்டர் இருக்கு. நம்ம வந்து ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கர்வ்டு டிஸ்பிளே, ஒரு பஞ்ச் ஹோல்ல செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளாஸ் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பேனல் பார்க்கறதுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. மேட் ஃபினிஷிங்ல இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஸ்லிப்பியாக தான் இருக்கு. வழன்னு இருக்கிற போல இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, வழுக்கி கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு. இந்த மொபைலோட டிஸ்பிளேவுக்கு வருவோம். டிஸ்பிளேவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ் கொண்டான ஃபுல் HD LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. SDR10+ சப்போர்ட் இருக்கு. ரெஃப்ரெஷர் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்மார்ட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 60 Hz வேணா வச்சுக்கலாம், 120 Hz வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்மார்ட் சுவிட்ச் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 0 to 120 Hz எந்த ஆப் எப்படி யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டும் வேரியபிள் ஆயிடும். ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல்ல டால்பி விஷன் கொடுக்காம விட்டுருக்காங்க. அது கொடுத்துருக்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. கலர்ஸ்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் லெவல் எல்லாம் கரெக்டா இருக்கு. இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி நல்லாவே இருக்கு. டிஸ்பிளே ஃபிளாக்ஷிப் மொபைல்னாலே நம்மளுக்கு டிஸ்பிளேவில் எந்த ஒரு குறையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. AMOLED LED டிஸ்பிளே இருக்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றாங்க. ஃபிங்கர் பிரிண்டோட ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்டாகவே இருக்கு. மொபைலோட ஸ்பீக்கருக்கு வருவோம். ஸ்பீக்கரை பொறுத்தவரையும் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. OS பொறுத்த வரைக்கும் FunTouch OS 13 கொடுத்துருக்காங்க. Android OS 13 மேல கொடுத்துருக்காங்க. OS கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருக்கு. ப்ளோட்வேர்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல்ல ப்ளோட்வேர்ஸ் இவ்வளவு தூரம் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ப்ராசஸர்னு வரக்குள்ளதான் Mediatek DImensity 9200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 nm ப்ராசஸர், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். அன்டுடே பெஞ்ச் மேர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 lakhs வரலையும் போகுது கிட்டத்தட்ட. இவ்வளவு ஸ்கோர் இருக்கக்குள்ள நீங்க HD கேம் ஆடுறீங்க, ஃபுல் HD கேம்லாம் ஆடுறீங்க அப்படின்னா கிராபிக்ஸ் கேம் ஆடினீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராசஸர்ல எந்த ஒரு டிராப்பும் இருக்காது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை நல்லா இருக்கும். 4 ஆக்சஸ் லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. 4D வைப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. மொபைலை பொறுத்தவரை இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ப்ராசஸரையே சொல்லலாம். ப்ராசஸர் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் இருக்கிறதுனால நம்ம கேம்லாம் கண்டினியூவா ஆடணும் அப்படின்னா மொபைல் பயங்கரமா ஹீட் ஆகுது. பின்னாடி இந்த கேமரா மோடியூல் இருக்குல்ல, இதெல்லாம் கை வச்சாலே தெரியுது. அந்த ஹீட் நம்மளால ரொம்ப அதிகமா இருக்கிற போல தான் ஃபீல் பண்ண முடியுது. இருந்தாலும் வந்து நமக்கு இதுல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு டிராப்புமே பார்க்க முடியல. ஆனா ஹீட் ஆகுது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ப்ராசஸர் மட்டும் ஹெவியா கொடுத்துட்டா போதாது. அது வந்து ரன் பண்றதுக்கு அதனோட ஸ்டோரேஜ் டைப்பும் சரி, ரேம் டைப்பும் சரி, அதெல்லாம் நல்லா இருந்தாதான் ஒரு ஃபிளாக்ஷிப் போனோட ஃபாஸ்டா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுல RAM பொறுத்த வரைக்கும் 8GB and 12GB RAM ரெண்டு வேரியன்ட்ல கிடைக்குது. LPDDR5X கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் 256 தான் இப்போதைக்கு இருக்கு. ஸ்டோரேஜ் டைப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு UFS 4.0 கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்றதால தான் மொபைலை யூஸ் பண்றதுக்கு நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்கு. இந்த மொபைலோட பெரிய அப்கிரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட கேமரா தான். இதுக்கு முன்னாடி வந்த எல்லாமே இந்த Zeissோட
கோ இன்ஜினியர்டு பை ஜைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுலேயும் வந்து அதுதான். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேமராவுமே வந்து உங்களுக்கு ஜைஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால 3 கேமராவோட குவாலிட்டியும் சரி அதனோட கிளாரிட்டியும் சரி வேற லெவலில் இருக்கும் அப்படின்றாங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். பிரைமரி கேமராவை பொறுத்தவரையும் 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX866 அப்படின்ற சென்சாரும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 மெகா பிக்சலுக்கு உண்டான அல்ட்ரா வைட் கேமரா, 12 மெகா பிக்சலுக்கு உண்டான போர்ட்ரேட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நிறைய மோடு கொடுத்துருக்காங்க. ஜைஸோட நேச்சுரல் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு இதை லைவா பார்க்குறோமோ அதை அப்படியே டைரக்டா வந்து கொண்டு வருது. இது வேணா எனக்கு வந்து கலர்ஸ் நல்லா என்ஹான்ஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் நம்ம கொண்டு வர முடியும். ஜைஸோட அந்த ஆப்ஷன் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ஹான்ஸ்ட் மோடும் ஆக்டிவேட் ஆயிடும். இதுல எடுக்கிற போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AI இன்டர்கிரேட் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம விவோடைய V2 சிப்பும் கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுமே வந்து ஒரு ப்ராசஸிங் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜை நமக்கு கொண்டு வந்து நிக்குது. இமேஜோட சாம்பிள்ஸை பார்த்துட்டு வந்துருவாங்க. விவோ வந்து மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிட்டாங்க அவங்க வந்து கேமராவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்றது. பாருங்க போர்ட்ரேட் மோட்லலாம் அந்த எட்ஜெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு டிடெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. சூப்பரா எடுத்து கொடுத்துருக்கு. இது நார்மல் மோடு, இது போர்ட்ரேட். எதுவுமே குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல. ஸ்கின் டோன் கூட பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அல்ட்ரா வைட். இது 1x. ஆப்டிகல் ஜூம்ல 2x வரையும் எடுக்க முடியும். டிஜிட்டல்ல பாத்தீங்கன்னா 20x வரையும் நம்மளால எடுக்க முடியுது. 20xல எடுத்தாலுமே கூட உங்களுக்கு கிளாரிட்டி எல்லாம் நல்லாவே இருக்கு. டைனமிக்கான ஒரு இமேஜை கொடுக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 4Kல 60 ஃப்ரேம்ஸ் வரையும் நம்மளால மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், 4Kல 60 ஃப்ரேம்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே இதில் தான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. வீடியோ கிளாரிட்டி இப்போ அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே ரன் பண்ணுறேன். இப்போ வேகமாக ஓடிட்டுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். வீடியோஸ்லலாம் கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா செமையாக வருது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். நெக்ஸ்ட் பஞ்சோலில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். எதிர்பார்க்காத ஒரு ப்ராசஸர், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் கண்டிப்பாக 4K கொடுத்துருக்க முடியும். பட் இவங்க 4K கொடுக்கல. ஒருவேளை சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏதாவது ஃபியூச்சரில் வருமானது தெரியல. அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் இப்போதைக்கு இதில் 4K வீடியோ நம்மளால் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க முடியாது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் நம்மளால் வீடியோவை 1080 பிக்சல்ஸில் 60 ஃப்ரேம்ஸ் சொல்லி தான் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் 1080 பிக்சல்ஸில் 60 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ வீடியோ ரெண்டுமே இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டெடி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெடி ஃபேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸ்டெபிலிட்டிலாம் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். இப்போ அடுத்து ரன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றது பாருங்கள். வேகமாக ஓடினா கூட நல்லா ஸ்டெடியாக தான் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பரான ஒரு கேமரா தாங்க. மொபைலோட பேட்டரிக்கு வரும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மொபைல் நல்லா ஹெவியாக இருக்குது. யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்க போல இருக்குது. ஆனால் பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கூட கொடுக்கல. 4810 mAh தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா அதில் 120 வாட்ஸ்க்கு உண்டான ஒரு ஃப்ளாஷ் சார்ஜரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் பெரிய கஷ்டமாக இருக்காது. 0 to 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மினிட்ஸ்லேயே இது சார்ஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 வந்து ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. 60,000 கொடுத்து விவோவில் இந்த மொபைல் நீங்க வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.